அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டில் இந்த பரிகார தீபம் நீங்க ஏத்துனீங்கன்னா திருமண தடை நீங்குங்க. அத இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு மந்திரங்களும் நம்ம சொல்லியிருப்போம். அத பல பக்தர்கள் அவங்க வீட்டுல வழிபாடு செய்து பலனடைந்துகிட்டு வராங்க. நீங்களும் கட்டாயமா இந்த முறையில உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில நீங்க இந்த வழிபாடை செய்யுங்க முருகப்பெருமானை நினைத்து. ஏன்னா இப்ப ஒரு சிலர்லாம் நம்மளோட வீடியோ பதிவுக்கே திருமணங்கள் நடக்கணும், தள்ளி போயிட்டே இருக்கு, முருகா எங்களுக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஆனா நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையா நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. கட்டாயமா முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அருள் புரிவார். இந்த வழிபாடை நீங்க இத தொடர்ந்து மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயம் கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயம் 100% நடந்தே ஆகும். பல பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க, அதாவது யாரு திருமணம் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்கதான் இந்த பரிகாரம் செய்யணும். அவங்கனால இப்ப செய்ய முடியலன்னா அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க செய்யலாம். ஏன்னா இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்போ பெருசா இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்காது. இல்லைன்னா அவங்க ஏதாவது இப்ப எனக்கு திருமணம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு திருமண பேச்சே பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வயசு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க அதை யோசிக்காமலே அவங்க சொல்லுவாங்க. ஆனா பெத்தவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இந்த பரிகாரத்தை அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு பொதுவா நீங்களே உங்க வீட்டுல செய்யலாங்க. நீங்க இதை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மறுநாளே நீங்க செய்யலாங்க. செய்யும் பொழுது உங்க வீட்டு பூஜை அறையை நீங்க சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தா அதற்கு முன்னாடி நீங்க 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. கழுவி சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க. நெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றணும், சிகப்பு திரி போட்டு. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம யாருக்காக வேண்டுறோமோ அது கண்டிப்பா அது நடந்தே தீரும். ஆனா அதை நம்ம சரியான முறையில அந்த விளக்க தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். அதனால நீங்க உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இல்ல வேற எந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அரளிப்பூ இருந்துச்சுன்னா அரளிப்பூவை நீங்களே தொடுத்து போடுங்க. இல்லை எங்க வீட்டுல அரளிப்பூ இல்லைன்னா சரி, உங்க வீட்டுல எந்த மலர்கள் இருக்கோ அதை வச்சு நீங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு வைங்க. திருவுருவ படத்துக்கு வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்க ஒரு கோலம் போடுங்க. கோலம் போட்டுட்டு இந்த 2 அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதுலயும் நீங்க சந்தன குங்குமம் வச்சுட்டு அதை அந்த விளக்கு மேல வைங்க. வச்சுட்டு நெய் 2 விளக்குலையுமே ஏத்திட்டு சிகப்பு கலர் திரி போடுங்க. இப்ப சிகப்பு கலர் திரி இல்லைங்க, வேற திரி போடலாமா அப்படின்னா சரிங்க, உங்க வீட்டுல எந்த நிற திரி இருக்கோ அதை நீங்க போட்டு தீபம் ஏத்துங்க. சிகப்பு திரி இருந்தா ரொம்ப விசேஷமானது. நீங்க தீபத்துல ஏத்தும் பொழுது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதை பார்த்த மாதிரி ஏத்துங்க. அப்போ ஏன்னா எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா பூஜை அறை பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்துதான் இருக்கும். நீங்க கிழக்க பார்த்து காமாட்சி விளக்கு ஏத்தி வச்சிருப்பீங்க உங்க வீட்டுல. ஆனா முருகருடைய திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அவரை பார்த்த மாதிரிதான் நீங்க இந்த 2 தீபம் ஏத்தணும். இந்த 2 தீபத்தை ஏத்திட்டு மனசார நீங்க எந்த விஷயத்த வேண்டி இந்த தீபத்தை ஏத்துனீங்களோ அதை நீங்க முழுமையா முருகப்பெருமானிட்ட நீங்க வழிபாடு செய்து நல்லபடியா நீங்க வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வேண்டுதல் தான், அந்த தீபத்தை ஏத்திட்டு நம்ம மனசுல உள்ளதை வேண்டுறது கண்டிப்பா அப்படியே நடக்கும். இந்த வழிபாடை நீங்க எவ்வளவு நாள் பண்ணணும்னா 48 நாள் செய்யணுங்க. இந்த 48 நாள் நீங்க செஞ்சுட்டு வரையிலேயே கண்டிப்பா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அந்த 48 நாள்லயே கண்டிப்பா முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்கள் வந்துடும், நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா திருமணமே பாத்தீங்கன்னா அந்த 48 நாள் தீபம் போடுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த திருமண பாக்கியமுமே அவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த அளவுக்கெல்லாம் இந்த தீப வழிபாடு செய்து பல பக்தர்கள் வாழ்க்கையில அது நடந்திருக்குது. அவங்க சொன்ன பதிவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல கொடுக்குறோம். அதனால நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமான விடாமுயற்சியோட
முழு மனதார நினைத்து 48 நாள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏத்திட்டு இந்த 48 நாளுக்குள்ளேயே நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களை தேடி வருங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில நீங்க கோயில் போனீங்கன்னா, நீங்க தொடர்ந்து இந்த தீபம் போட்டு வந்தீங்கன்னா, உங்களோட பையனோ பொண்ணோ திருமணத்திற்காக இருக்காங்களா, அவங்கள போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 தீபம் முருகப்பெருமானுடைய சன்னதியில தீபம் ஏத்தி வழிபாடு செய்துட்டு வர சொல்லுங்க. நீங்க ஆனா இந்த 2 தீபத்தை தொடர்ச்சியா 48 நாள் நீங்க ஏத்திக்கிட்டே வாங்க. நிச்சயதார்த்தம்லாம் நடந்தாலுமே நீங்க இந்த விளக்கு தீபத்தை உங்க வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில தினமும் ஏத்திட்டே வாங்க. கட்டாயமா திருமண தடைகள்லாம் விலகி நல்ல நீங்க நினைத்த மாதிரியே நல்ல விஷயங்கள் கட்டாயமா உங்களை தேடி வரும். முருகப்பெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.